வணக்கங்க. நான் தமிழ்ச்செல்வன், ஈரோடை தமிழ்ச்செல்வன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவலர் அறிவுமதி அவர்களுடைய தாய்ப்பால் புத்தகத்தை எடுத்து புரட்டிட்டு இருந்தேன். அதில் ஒரு கவிதை, தமிழர் பெற்றார் தமிழ் பிள்ளை, அதில் தவறியும் ஒரு பெயர் தமிழ் இல்லை அப்படிங்கிற கவிதையை படிச்ச உடனே சரி இதை பத்தி பேசுவோம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். தமிழ்நாட்டில் கீழடி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல அகழாய்வுகள் நடந்துட்டு இருக்கு. அங்க தோண்ட தோண்ட தமிழர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள், தமிழ் எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மூத்த குடி, நம்ம 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கோம், 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கோம்னு பெருமையா பேசிக்கிறோம், மிக பெருமையா பேசிக்கிறோம். ஆனா இன்றைய சூழல்ல இன்னும் 2000 ஆண்டு கழித்து இந்த இடத்த தோன்றாங்க அப்படின்னா, இந்த நிலத்தை தோன்றாங்க அப்படின்னா தமிழ் பேர் இருக்குமா, தமிழ் எழுத்துக்கள் இருக்குமா, தமிழர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளம் இருக்குமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி தானே வருது. அதை எல்லாருமே கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற பெண், அதாவது அந்த தாய் மறுபிறப்பு எடுக்கிற அளவுக்கான உடல் வலியை அனுபவிக்கிறாங்க. அந்த தகப்பன் பொருளாதார ரீதியாகவும் மற்ற வகைகள்லையும் மிகப்பெரிய வழியை சந்திச்சு தான் இருவரும் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. இவ்வளவு சிரமப்பட்டு பெற்றெடுக்கிற குழந்தைக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்ச பேரை வைக்காம இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்டா அது எப்படிங்க அது சரி? இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்கும் போது தானே அவங்க ஏதோ ஒரு எழுத்த சொல்றாங்க, ஏதோ ஒரு பேரை சொல்றாங்க, பொருத்தமில்லாத பேரு, நம்ம மொழிக்கு சம்மந்தம் இல்லாத பேரா சொல்றாங்க. இது வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நமக்கு குழந்தை பிறக்கிற அந்த நிமிடம், அந்த நேரம், அந்த நாள் தான் மிகச்சிறந்த நாள், மிக நல்ல நாள். அதை மனசுல வச்சு நம்ம குழந்தைக்கு தமிழ்ல பேர் வைக்கணும், தமிழ் வாழணும். இன்னும் 2000 ஆண்டுகள் கழித்து இது தோணுனா தமிழர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிந்திச்சு செயல்படணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நல்ல படிச்சவங்களே இந்த மாதிரி தவறுகள் நிறைய செய்யறாங்க. சிந்திச்சு பாருங்க. குழந்தைகளுக்கு தமிழ்ல பேர் வைங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். மற்றும் ஒரு காணொளியில சந்திப்போம். நன்றி.